முதுகலை ஆசிரியர் தேர்வு வாரியத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன். நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் பிஜி டிஆர்பிக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவான சைக்காலஜி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். சைக்காலஜி டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. இது போக ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸு ஒவ்வொரு மாதம், அதாவது இப்போது ரீசெண்டாக நமக்கு டெஸ்ட்டில் வர்றதுனால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இதுக்கு உள்ள வீடியோஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்மளுடைய இந்த சேனலில் வரப்போகிறது என்னென்னா ஒரு சைக்காலஜி டெஸ்ட்டு. ஏற்கனவே முந்தின சைக்காலஜி தமிழில் கொடுத்துருந்தோம். சில பேர் இங்கிலீஷில் கேட்குறாங்க அப்படின்றதுனால இப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு சைக்காலஜி டெஸ்ட் ஒன்று வருது. அது கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான். இல்லைனா பின்னால் இதுக்கான ஆன்சர்ஸ் நான் தரேன். இப்போது நம்மளுடைய சேனலை உங்களுடைய சில நண்பர்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த ஒரு 30 கொஸ்டின்ஸ் வருது. அந்த 30 கொஸ்டின் நானே ரீட் பண்ணி விட்றேன். பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல் பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸை மலமலன்னு எழுதிக்கிங்க. பொறுமையாக வரக்கூடிய இந்த வீடியோவில் உங்கள் ஆன்சர்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸை செக் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். உங்களுடைய ஸ்கோரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின்ஸ் கிரிட்டிக்கலாக இருக்கும். நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கிங்க. இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின்ஸ். ஏ சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மெஷர்ஸ் ஆப்ஷன் ஏ டோட்டல் பிஹேவியர், ஆப்ஷன் பி சாம்பிள் பிஹேவியர், ஆப்ஷன் சி அப்நார்மல் பிஹேவியர் அண்ட் நன் ஆஃப் திஸ். இதில் எது ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின், ஒரு மேட்ச் செட், ஒரு குரூப் பி கொடுத்துருக்கு. அந்த கியூவோட நீங்கள் பார்க்கணும். பி அப்படின்றது சைக்காலஜிஸ்ட்டு, கியூ அப்படின்றது அவங்களுடைய கோட்ஸ், யார் என்ன சொன்னாங்க அப்படின்றது, அல்லது அவங்களுடைய தியரியில் எது இருக்குது அப்படின்றதான். ஜேம்ஸ் லாஞ்ச் தியரி, கெனான் பேட், அடுத்து ஸ்கேட்சர் அண்டு வாட்சன். இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க? அசைன்ட் த சென்ட்ரல் ரோல் இன் எமோஷன் டு த தாலமஸ், we are afraid because we run, behaviorism, cognitive physiological theory of emotion. இதில் யார் யார் என்ன சொன்னால் அதை மேட்ச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஏயில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கூடுதலாகவே டைம் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சுட்டு யார் யார் என்ன சொன்னா அப்படின்றத பண்ணுங்கள். இதான் உண்மையிலே ரியலான கொஸ்டின்ஸாக இருக்கும். இது கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் அந்த சைக்காலஜி படிச்சிருந்தா தான் இதுக்குள்ள ஆன்சர்ஸ் கரெக்டாக நீங்கள் சொல்ல முடியும். ஸோ இப்போ மூணாவது கொஸ்டின்ஸுக்குள்ளே போகலாம். டேஸ் இஸ் அசோசியேட்டட் வித் லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரரோட சம்பந்தப்பட்டவங்க யார்? ஆப்ஷன் ஏ தாண்டைக், ஆப்ஷன் பி தர்ஸ்டன், அண்ட் ஆப்ஷன் சி சிக்மண்ட் ஃப்ராட், அண்ட் ஆப்ஷன் டி ஹல். இதில் எது ட்ரையல் அண்ட் எரரோட தொடர்புடையவர்னு பார்த்துக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், the information processing model is proposed by Terman and Simon, Watson and Addison, Richard Addison and Richard Safin, and Talving and Osler. இதான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடலை ப்ரப்போஸ் பண்ணவங்க யார்? அடுத்த கொஸ்டின், பர்சனாலிட்டி இஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. பர்சனாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எது? சோசியல் இன்ட்ராக்ஷனா, ஸ்பீச்சா, கேரக்டரிஸ்டிக்ஸா, இல்லை இதில் எதுவுமே இல்லையா? நன் ஆஃப் தீஸா? அடுத்த கொஸ்டின், ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் எஃபிஷியன்ட் ஸ்கில் லேர்னிங் ஆர் நாலேஜ் ஆஃப் ரிசல்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராக்டிஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங், ஆல் ஆஃப் திஸ். Next question. From the ages of 2 to 4, the child's speech is intuitive, preconceptual, egocentric, and concrete.
இதில் எது வந்து அந்த 2 to 4 வயசு குழந்தைங்க பேசுகிறது என்னன்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், Thurston's primary factors include number factor, verbal and dash. நம்பர் ஃபேக்டர், வெர்பல், அதோட சேர்ந்தது என்னது? ஸ்பேஸ் ஃபேக்டர், வேர்ட் ஃப்ளூயன்சி ஃபேக்டர், ரீசனிங் ஃபேக்டர் அண்ட் ஆல் ஆஃப் திஸ். தர்ஸ்டனோடைய பிரைமரி ஃபேக்டர் என்னென்னலாம்? அடுத்தது, பேசிக் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இஸ் நியூரான், கிளான்ஸ், செல் அண்ட் நன் ஆஃப் திஸ். Persons are perceived as, அதாவது ஃபிசிக்கலி அட்ராக்டிவ் பர்சனை பர்சீவ் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அசர்ட்டிவ்னு சொல்லுவோமா, சாஃப்ட் ஸ்போக்கன் சொல்லுவோமா, கிளவர்னு சொல்லுவோமா, சோசியலி டிசைரபிள் அப்படின்னு சொல்லுவோமா? இதுதான் கேள்வி. அடுத்த கொஸ்டின், salivation to the bell in the classical conditioning is. உங்களுக்கு கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா தெரியும், பாவ்லோ. அதில் வந்து சால்வேஷன் வரும் இல்லையா, அந்த எச்சில் ஊறுறது, அது எது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிஷன் இஸ் யூசிஎஸ்ஆ, சிஎஸ்ஆ, யூசிஆரா, நன் ஆஃப் தீஸா? இது என்ன மாதிரியான கண்டிஷன்? இது பார்த்தீங்கன்னா தமிழ் வீடியோ நம்ம இது சம்மந்தமாக போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின், ஏ மோட்டிவேட்டட் பிஹேவியர் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சிச்சுவேஷனா, ஆப்ஜெக்டா, கோலா, குரூப்பா? அடுத்த கொஸ்டின்ஸ், ஒரு மேட்ச் ஃபாலோயிங் ஒரு சைக்காலஜிஸ்ட்டையும் அவங்களுடைய கோட்ஸும் அல்லது அவங்களுடைய ஆக்ஷனும் சொல்லியிருக்கு. தர்ஸ்டன், பைனட், ஸ்பியர்மன் அண்டு பியாஜே இவங்களுடையது. தர்ஸ்டன் இதோட சம்மந்தப்பட்டவர். மென்டல் ஏஜா, ஜி அதாவது குரூப் ஃபேக்டர் தியரி ஜின்னு சொல்கிறது. ப்ராமினன்ட் ப்ராசஸ் ஓரியன்டட் தியரிஸ்ட் அண்ட் பிரைமரி மென்டல் எபிலிட்டி. இந்த 4 பேரும் என்னென்ன சொன்னாங்க? இந்த 4 பேருடைய கோட்ஸ் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு கூடுதலாக டைம் கொடுத்துருக்கேன். யார் யார் என்ன சொன்னாங்க, ஈவன் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் மலமலன்னு நீங்கள் எழுதிடலாம். எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியன் அடாப்ஷன் ஆஃப் டிஏடி இஸ் டன் பை. டிஏடினா தீமேட்டிவ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இதோட தொடர்புது. உதய், பரீக், உமா சௌத்ரி, மேலின், நன் ஆஃப் திஸ். இதில் யார்? அதாவது இந்தியன் அடாப்ஷன் ஆஃப் தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இந்த தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் வந்து நம்ம நாட்டில் பண்ணது இல்லை, வெளிநாட்டில் பண்ணது. இந்தியன் யார் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு கம்ப்ரைஸ் a system called autonomous nervous system, central nervous system, peripheral nervous system and sympathetic nervous system. ஸ்பைனும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்ததை என்னன்னு சொல்லுவோம்? அடுத்த கொஸ்டின், நான்சென்ஸ் சிலபிள்ஸ் டிவைஸ்டு பை. நான்சென்ஸ் சிலபஸ்னு டிவைஸ் பண்ணது யார்? எபிங்ஸா, தாண்டைக்கா, பாவ்லோவா, ஸ்கின்னரா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ செட் we think with our whole body? யார் சொன்னா? வாட்சனா, ஆஸ்குட்டா, ஜாக்கப்சனா, மேக்ஸா? அவங்களுடைய இயரும் போட்டிருக்கு பார்த்தீங்க. உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு இயர்ஸும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு வேளை கேட்டால் சொல்கிறதுக்கு. அண்ட் இன்ஸ்டிங் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது என்ன? நான் பயாலஜிக்கல் ஃபோர்ஸ், an innate biological force, a psychosocial force and none of these. அடுத்த கொஸ்டின், Alfred Binet intelligence test was standardized in America as a Stanford Binet by. ஆல்ஃப்ரட் பைனட்டை பற்றி ஏற்கனவே வந்திருந்தது. அவருடைய இன்டெலிஜென்ட் டெஸ்ட் யார் யார் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து முதலே நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்பியர்மேன்னா வந்து என்ன ப்ரூஃப் ஃபேக்டர் 3, டெர்மான் எதை சொன்னார், தர்ஸ்டன் எதை சொன்னார், வீலர் இதை வந்து யார் பண்ணா, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார், யூஸ் பண்ணது யார்? அடுத்த கொஸ்டின், தட் டேஸ் இஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் ஐக்யூ ஃபவுண்ட் அவுட் பை யூஸிங் வீலர் டெஸ்ட். வீலர் டெஸ்ட் மூலமாக ஐக்யூ கண்டுபிடிக்கலாம்
அப்படின்னா அது என்ன ஐக்யூ? கான்ஸ்டன்ட் ஐக்யூவா, டீவியேஷன் ஐக்யூவா, ஸ்டாண்டர்ட் ஐக்யூவா, இமோஷனல் ஐக்யூவா? எது? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐக்யூன்னு தெரியும், இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ஸுக்கு ஃபார்முலாலாம் சொல்லிடுவீங்க. பட் இது யார் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். 20 which of the following structure keeps the balance of the body? நம்ம பாடியினுடைய பேலன்ஸை கீப் பண்ணுறது என்னது? செலிபெல்லம், செரிபரம், ஹைப்போதாலமஸ் அண்ட் தாலமஸ். தாலமஸா, ஹைப்போதாலமஸா, செரிபரமா, செரிபெல்லமா? எல்லாம் பயாலஜிக்கல் டேர்ம்ஸ், நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். எது வந்து நம்மளுடைய பாடியை பேலன்ஸ் பண்ண வைக்குது, எப்படி நம்ம நிற்கிறோம் அப்படின்றத பொறுத்தா. இப்போ குழந்தை நிற்க முடியாது, அப்போ எது நம்மளா கரெக்டாக நிற்க வருது? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரால் வந்து நிற்க முடியாது அப்படின்றதுக்கு ரீசனும் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் நல்லா கொஞ்சம் ஆன்சர்ஸ் பாருங்கள் கரெக்டாக. someone watching a busy street from above would tend to group the cars going in one direction to one group and those going in another direction to another group. Which Gestalt principle explains it? ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டில் ஒரு குரூப் ஆஃப் கார் வந்து ஒரு டைரெக்ஷன்லையும் அப்புறம் இன்னொரு டைரெக்ஷன்லையும் போகிற மாதிரி இருக்குது. இது என்ன பிரின்சிபலாக ஜெஸ்டால்ட் சொன்ன என்ன பிரின்சிபலை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது? லா ஆஃப் க்ளோஷர், லா ஆஃப் சிமிலாரிட்டி, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி அண்ட் லா ஆஃப் காமன் ஃபேக்ட். இதை சொல்லுது. அடுத்த கொஸ்டின். In Atkinson and Shiffrin model memory has 3 stories. என்னென்ன மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், ஷார்ட் டேர்ம் ஸ்டோர் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டோரா, அக்யூசிஷன், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டோரா, சென்சரி ரிஜிஸ்ட்ரார், ரிட்டன்ஷன் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டோரா, த சென்சரி ரிஜிஸ்ட்ரார், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டோரா? கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். Entel Talving hypothesized 2 types of memory. They are STM, short term memory, LTM na long term memory, iconic memory and echoic memory, episodic memory and semantic memory. அடுத்து flashbulb memory and declarative memory. இதில் எது Entel Talving சொல்கிறவர் என்ன? 3 principal types of code appear to represent information in memory. They are textual encoding, kinetic encoding and imagery encoding, acoustic encoding, visual encoding and semantic encoding, visual encoding, textual encoding and motor encoding, acoustic encoding, kinetic encoding and semantic encoding. இந்த 3 principal type of codeல எது memory சம்பந்தமானது? அடுத்த கொஸ்டின். The strategic subjects may select in concept information include dash and dash, perceiving and concentrating, scanning and focusing, attending and reasoning, thinking and categorizing. இதில் எது வந்து அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடியது அப்படின்றதான். அடுத்து, a state of deprivation in an organism is called an motive or drive, need or incentive. இதில் எது deprivation அப்படின்னு சொல்லுவது? பறித்தல். அடுத்த கொஸ்டின். Perception motives behavior. Bernard Wiener hypothesized 3 major dimensions of perceived causality which he calls. Perception motives behavior அது வந்து 3 விதமான டைமென்ஷனை சொல்லுது. அது என்னென்ன? ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆக்ஷன், லோக்கஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலபிலிட்டி, அட்டென்ஷன், ஃபோக்கஸ் அண்ட் கண்ட்ரோலபிலிட்டி, விஷன், மீனிங் அண்ட் கண்ட்ரோல். இந்த 4ல் எது? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். An optimal level of arousal will maximize behavioral efficiency and performance on a variety of tasks. This is arousal performance law, Abraham Maslow law, Walter Cannon law and Yerkes Dodson law. இதில் எது optimal level of arousal?
அடுத்த கொஸ்டின். தார்ஸ்டன்ஸ் proposed that they are dash primary mental abilities. தார்ஸ்டன் வந்து எத்தனை பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ்ன்னு சொல்றாரு? 5 7 9 11. இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் சைக்காலஜியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சால் தான் இதுக்கு நான் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு தேடல் இருந்தால் தான் உங்களுக்கு சைக்காலஜி நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். வெறும் ஆன்சர்ஸ் மட்டும்தான் மைண்டில் இருக்காது. இதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் ஆன்சர்ஸ் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கங்க. இந்த 30 கொஸ்டின்ஸ் இதோடு சேர்ந்து இன்னொரு 30 கொஸ்டின்ஸ் வரும். இதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக வந்து அதிகமான உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சைக்காலஜி, ஜிகே, அப்புறம் காமர்ஸ், இந்த மாதிரி இந்த சைக்காலஜி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பதிவுகள் உங்களுக்கு வந்து எல்லா நண்பர்களுக்கும் உபயோகரமாக இருக்கும். அதனால் வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வந்து சைக்காலஜி, ஒரு ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் வீடியோ விளக்கத்துக்கான காமர்ஸ் மற்றும் காமர்ஸ் டெஸ்ட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நானும் வாழ்த்துறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.